யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசித்தால் அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். அல்லேலூயா. கிபியோனை சேர்ந்த சில ஜனங்கள் தந்திரமாக வந்து யோசுவாவை ஏமாத்திட்டாங்க. தேவ மனிதன் ஏமாற முடியுமா? ஆவியை பெற்ற புருஷன் ஏமாற முடியுமா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் கூட நான் இருப்பேன், ஒருத்தன் ஒன்று எதிர்த்து நிற்க முடியாதுன்னு வாக்கு தத்தத்தை பெற்றவன் ஏமாற்றம் அடைய முடியுமா? மோசையோடு கூட இருந்தது போல் உன் கூடவே நான் இருப்பேன்னு கர்த்தர் கூட இருக்கிற ஒரு மனுஷன் ஏமாற்றம் அடைய முடியுமான்னா முடியும். எப்போ அப்படின்னா, எவராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்காத ஒரு நபராக இருந்தால் அவர் ஏமாற்றம் அடைவதற்கு 100% இல்லை, 1000% என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம ஆயி பட்டணத்தில் போய் யுத்தம் பண்ணி 36 பேரை இலக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடி புத்தி வந்திருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு போகும்போது யோசுவாவை சொல்கிறார், கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள். அதுக்கப்புறம் தான் அந்த ஆயி பட்டணத்தில் ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் என்ன செய்தார்கள், பெற்றார்கள். இப்போ திடீர்னு ஒரு குரூப் வந்து தங்களுடைய வஸ்திரங்களை பழசாக காட்டுறாங்க, செப்பல் பிஞ்சு போய் அதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, எங்கேயோ வெகு தூரத்துலேருந்து வந்தது மாதிரி தங்களை அறிமுகம் பண்ணுறாங்க. அந்த கையில் இருக்கிற துருத்தியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, அவங்க வச்சுருந்த போஜன பதார்த்தங்கள் எல்லாம் பூசணம் பூத்து போயிருக்கு. இங்கே வசனம் சொல்லுது, அந்த பூசணம் பூத்த போஜனத்தை இவன் வாங்கணுமா? அவனை பார்க்குறதுக்கே ஆள் எப்படி இருக்கான், கன்றாவியாக இருக்கான். அவனை பார்க்கும்போதே தெரியுது இவன் கையிலேருந்து நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. அவன் வச்சிருக்கிறது ஏதாவது நல்லதாக இருக்கா, அதுவும் இல்லை. அவனாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கானா, அதுவும் இல்லை. முதல்ல சொல்கிறாங்க இஸ்ரவேலர்கள், நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கிறவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அதுக்கு விளக்கம் சொல்கிறான், இல்லை இல்லை, நாங்கள் தூர தேசத்துலேருந்து வந்தோம், உங்கள் மகிமை பிரதாபங்களெல்லாம் கேள்விப்பட்டோம், உங்கள் ஆண்டவர் செஞ்சதெல்லாம். இப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் ஏமாத்துறோம். அல்லேலூயா. அப்படியே வந்து நம்மள்கிட்டயே உட்காந்து நம்மளை பற்றியே பேசி நம்ம லைஃப்பில் நடந்ததெல்லாம் பேசி நம்மள்கிட்ட உனக்கு ஆண்டவர் அப்படி செஞ்சுருக்க இப்படி செஞ்சுக்கிறன்னு ஒன்று என்ன செஞ்சிடறது, வாய பிளந்துடுறது. ஆஹா, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. அல்லேலூயா. பாருங்க, இவங்க நீ இங்கே உள்ளவன் தான் அப்படின்னு சொன்னாலும் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சிட்டாங்க, நம்பி. பாருங்கள், நாங்கள் சுட சுட என்ன செஞ்சோம், அங்கேருந்து கிளம்பும்போது அப்போத்தெல்லாம் என்ன செஞ்சோம், சுட்டு தான் கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் கொஞ்சம் வாங்கிட்டான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அணுகக்கூடாது. வேறு யாருடையதிலையும் நீங்கள் பங்கு என்ன செய்யக்கூடாது, வகிக்கக்கூடாது. ஆமாம், எனக்கும் உங்களுக்கு இனிமேல் சம்பந்தம் இருக்குது, நீங்கள் இனிமேல் எப்போனாலும் எங்களிடத்தில் என்ன செய்யலாம், வரலாம். என் வீடு எப்படி இருக்குது, உங்களுக்கு திறந்தே இருக்குது. அல்லேலூயா. எப்போனாலும் நீங்கள் எனக்கு என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணலாம். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்கள்கிட்ட நான் என்ன செய்வேன், பேசுவேன். அப்படின்னா அது கடைசியில் நமக்கு கண்ணியாக என்ன செஞ்சிடும், மாறிடும். இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார், அந்த கானானிய குடிகள் அத்தனை பேரையும் உனக்கு முன்பாக நான் என்ன செய்வேன், துரத்தி விடுவேன் அப்படின்னார். அப்போ ஒருத்தன் கூட என்ன செய்யக்கூடாது, அந்த எல்லையில் இருக்கக்கூடாது. உனக்கு என்ன விறகு வெட்டுறதுக்கு கடைசியில் ஆள் இல்லாமையா இவனை வைக்க வேண்டியது, தண்ணி எடுக்கிறதுக்கு உனக்கு ஆள் இல்லையா அப்படின்லாம் பார்த்தா வேறு வழி இல்லாமல் அதை செய்கிறாங்க. அதனால் என்ன நடக்கு, ஜனங்களுக்குள்ள முறுமுறுப்பு. பிரபுக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு முறுமுறுப்பு என்ன செய்யுது. அப்போ நல்லா போயிட்டுருக்கிற லைஃப்பில் ஒரு முறுமுறுப்பு வருதுன்னா அங்கே எங்கேயோ ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்காத ஒரு அனுபவம் என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. அப்போ பைபிளில் ஆண்டவர் இவைகளெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான்னா, ஜாஷுவா லைஃப்பில் அவன் சொல்கிறான், எங்களை நீங்கள் வஞ்சித்தது என்ன. எப்படி இருக்கும், ஒரு பெரிய தலைவன் ஒரு லட்சக்கணக்கான கூட்டத்தை நடத்திட்டு போகிறவங்க ஒரு சின்ன டீம் வந்து ஏமாற்றிட்டாங்க. எப்படினாலும் அவன் மனசில் அது வருத்தமாக இருந்திருக்காதான். அவன் சொல்ல கடைசியை சொல்கிறான், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இனிமேல் சொல்லி என்ன செய்ய, இனிமேல் சபிக்கப்பட்டவங்க சொல்லி என்ன செய்ய, இவன் இந்த கூட்டத்தோடு சேரக்கூடிய ஆளே
கிடையாது. இவர்களை வச்சு உங்கள் வேலை வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இவர்களை வச்சு உங்களுக்கு ஒரு ஆதாயமும் தேவையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மூலமாக நமக்கு ஏதாவது ஆதாயம் வரட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவங்களெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். வேண்டாம். அல்லேலூயா. அப்படி நம்ம எந்த காரியங்களிலும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காரியம் தேவனுடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்குதா, நான் இதை செய்வதற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒத்துப்போதா அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ என்ன தீர்மானம் எடுத்தாலும் 3 விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. 3 விஷயத்தை என்ன செய்யக்கூடாது. நீங்கள் முடிவு பண்ணும்போது நீங்கள் முடிவு பண்ணுறதும் பைபிளும் ஒத்துப்போதா, பைபிள் வார்த்தையும் நீங்கள் முடிவு பண்ணுற தீர்மானமும் ஈக்குவலாக இருக்கா, சரியாக இருக்கான்னா இருக்காது. அப்படின்னா நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இருக்குன்னா நீங்கள் செய்யலான்னு அர்த்தம். அப்போ அந்த கானானிய குடிகளோடு நீ உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அவங்க கூட நீ எந்த விதத்திலும் சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஆனால் இவன் பாருங்க, அவர்களை உயிரோடே காக்கும்படியான ஒரு உடன்படிக்கையை செஞ்சான்ருக்கு. அப்போ ஏற்கனவே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இதுக்கு என்ன கிடையாது, ஒத்து போகாது. அப்போ போகாதுன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறுமா, இந்த தீர்மானம் எடுப்பதினால் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறுமா, சித்தம் நிறைவேறுமா? யோசிச்சு பாருங்க. இந்த கானானிய குடிகள் இந்த எல்லையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர்கள் துரத்தி விடப்பட்டு அவர்களுடைய சுதந்திரத்தில் இவர்கள் பங்கடையணும். அப்போ இவர்கள் துரத்தி விடப்படாமல் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே என்ன கொடுத்தே ஆகணும், உரிமை கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தே ஆகணும். அவங்கள அங்கே தங்க வச்சே ஆகணும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்தே ஆகணும். கடைசியில் பாருங்கள், இது எங்கே வந்துட்டு தெரியுமா, சவுல் அப்படிங்கிற ஒருத்தனை ராஜாவாக கர்த்தர் மாத்துறாரு. அவன் வந்து பார்க்க இஸ்ரவேலர் நடுவில் இவன் கிபியோனியர்கள் கூட இருப்பான் அப்படின்னு அவங்கெல்லாம் வெட்டி சாச்சிட்டான். அதனால தாவீதின் நாட்களில் ஓயாத பஞ்சம். தாவீது கர்த்தர்ட்ட போய் விழுந்து கிடந்து அவன் விசாரிக்கிறான், என்ன ஆண்டவரே நடக்குதுங்க, நான் உங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பாடி உங்களை ஆராதிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு சித்தத்தை நான் அறிஞ்சு நான் ஓடிட்டு இருக்கேன், உங்கள் இருதய துடிப்பை புரிஞ்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன் காலத்தில் இப்படி ஓயாத பஞ்சம் ஏன் அப்படின்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறாரு, அன்னைக்கு அவனை உயிரோടെ காக்கும்படி ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். ஆனால் சவுல் அவனை போட்டு தள்ளிட்டான்ப்பா. அப்போ அந்த உடன்படிக்கையின்படி அதை என்ன செய்யக்கூடாது. அதை செஞ்சது தான் இந்த பஞ்சத்துக்கு காரணம். அப்போ பாருங்கள், அந்த கிபியோனி குடிகளை இந்த தாவீது கூப்பிட்டு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், ஏதாவது நாங்கள் உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னா சொல்லுங்கள். இவன் யாருங்க, அவன் யாருங்க, இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அந்த ஆட்களை கூப்பிட்டு வச்சு இப்படி டீல் பேசணுமா, அவன்கிட்ட இப்படி இறங்கி போகணுமா, அவன் காலில் விழுற மாதிரி நீங்கள் ஃபேவர் பண்ணாதான் இந்த பஞ்சம் போகணும் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கணுமா? இந்த தேசம் மழை தாழ்ச்சி இல்லாத தேசம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், இதெல்லாம் வாக்கு தத்தம். அப்போ இந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு அங்கே யாரோ ஒருத்தன் தேவ சித்தத்தை செய்யாதது யாரை வந்து பாதிக்குது பார்த்தீங்களா? அப்புறம் அவன் சொல்கிறான், எங்களுக்கு உயிரெலாம் வேண்டாம், ஆனால் எங்கள் குடும்பத்தை சங்கரிக்கணும்னு நினச்சான் பார்த்தீங்களா? அவன் வீட்டிலேருந்து ஆட்களை காலி பண்ணுன்றான், ஒரு 7 பேரை கொடுன்றான். ராஜ குலத்தை சேர்ந்த சவுல் குடும்பத்திலேருந்து கடைசியில் ஒரு 7 பேரை கொண்டு வந்து அநியாயமாக என்ன செய்கிறாங்க, கொல்றாங்க. யோசிச்சு பாருங்கள், யார் வந்து யாரை வெட்டணும்னு சொல்கிறதுங்க? இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இங்கே கர்த்தருடைய வாக்க கேளாதது. 3வது, நீங்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அந்த தீர்மானத்தின் நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்படுமா அல்லது தூஷிக்கப்படுமா, இது ரொம்ப முக்கியம். இப்போ கர்த்தருடைய வாக்கை இவங்க கேளாததுனால இங்கே ஜனங்களுக்குள்ளே என்ன நடக்கிப்போம், ஒரே முறுமுறுப்பாக இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, அவன் ஜாஷுவா பாருங்கள், நீ இங்கே என்ன இப்படி எங்களை ஏமாற்றிட்டீங்க, இப்போ பாருங்கள் அவன் டென்ஷனில் அவங்கள சபிக்கணும், இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்கள் தான் விறகு வெட்டணும், நீங்கள் தான் தண்ணி எடுக்கணும், இனிமேல் இது உங்களை விட்டு என்ன செய்யாது, போகாது அப்படின்றான். யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் சம்பந்தப்பட்ட வேலையை ஆசாரியர் லேவியர்கள் தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது. அப்படி ஒரு புனிதமான இது, ஆலயம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் விறகு வெட்டணும், தண்ணி எடுக்கணுங்கிறதுக்கு இப்போ யார் வந்திருக்கா பாருங்கள். அல்லேலூயா.
அப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் கர்த்தருடைய வாக்கின் அடிப்படையில் இருந்தால் அது தேவ நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வாக்கை கேளாமல் போயிட்டோம்னா அது தேவ நாமத்திற்கு தூஷணமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கட்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கட்டும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையில் ஆண்டவரே, யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் செய்தது போல ஆண்டவர் எங்கள் காலத்தில் நாங்கள் செஞ்சிடக்கூடாதுப்பா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் வார்த்தையை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.